மாற்றம்னு சொன்னாவே அது கண்டிப்பாக அது நாம் தமிழர் கட்சி தான். 10 கட்சி சேர்ந்து 30% ஓட்டு வாங்குறதுக்கும் ஒரு கட்சி 8% ஓட்டு வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? அவரது யாருன்னு சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்குது இப்போ நேரத்தில். ஆனால் கண்டிப்பாக நல்ல முதல்வராக அமையணுன்றது தான் என்னுடைய கோரிக்கை, என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் மக்கள் எப்படி இருக்கிறாங்க, மக்களுடைய முடிவு எப்படி இருக்குதுங்கிறத உறுதியாக சொல்ல முடியல. அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ. மக்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாவது மாற்றம் வரும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி மாறுதல என்ன கட்சி வாய்ப்பு தரலாம்னு நினைக்கிறீங்க? மாற்றம்னு சொன்னாவே அது கண்டிப்பாக அது நாம் தமிழர் கட்சி தான். ஒரு சீமான் வந்தால் தான் அது சரிப்பட்டு வருமே தவிர விஜய்க்கும் அரசியலுக்கும் அப்படி சம்பந்தம் கிடையாது. அந்த அளவுக்கு தான் போய்கிட்டு இருக்குது. சினிமாவே விட்டுட்டு அரசியலுக்கு வந்துட்டாரு, எப்படி சம்பந்தம்னு சொல்ல முடியும்? சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. திருப்பியும் சினிமாவுக்கே கண்டிப்பாக போயிடுவார். அடுத்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக சினிமாவுக்கே போயிடுவார். எப்படி ஜோதிட முறையில் சொல்கிறீங்களா? உங்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன், போயிடுவாருன்றீங்க. கண்டிப்பாக போயிடுவார். எப்படி மாற்றம்னு சீமான் தான் சொல்கிறீங்க? அவர் மேலே ஏன்னா கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே ஒரே அசராத ஒரே கொள்கையாக வச்சு தனித்து தான் போட்டி, நான் இந்த திருட்டு பயில கூடலாம் சேர்ந்து போகமாட்டேன் அப்படின்னு தனித்து நிற்கிறாரு. அப்போ நிற்கிற நேரத்தில் மக்களாக சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அது நல்ல வாய்ப்பாக அமையும். ஆனால் இப்போ இருக்கிற நிலவரத்துக்கு பணம் காசு அதோட அடிப்படையில் கணக்கு பண்ணி பார்த்தா இந்த திமுக அதிமுகவை அழிக்கிறது என்னவோ பெரிய கஷ்டம் மாதிரியான ஒரு சூழலில் தான் போய்கிட்டு இருக்குது. ஆனால் மக்கள் எல்லாருமே நினச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது முடியக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. இப்போ கடைசியாக ஒரு மாநாடு நடத்துனதுலேருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரவேற்பு இருக்குது. அந்த மாநாட்டிலே கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் பேருக்கு மேலே வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அப்போது அந்த அளவுக்கு இப்போ வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் அவர்கிட்ட அந்த அளவுக்கு இல்லை. அதே மாதிரி விஜயோட இடத்துக்கும் நிறைய பேர் வர்றாங்க. ஆனால் விஜய் கிட்ட இருக்கிற கூட்டம் ஒரு அரசியல் தெளிவில்லாமல் பேசக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. இப்போ இன்னைக்கு விஷயத்தை கேள்விப்பட்டீங்கன்னா கூட இன்னைக்கு அவங்க கட்சியோட அந்த புஷி ஆனந்துங்கிறவர் கூட என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நம்ம கட்சியை சேர்ந்தவங்க யாரும் பொது வழியில் எந்த ஒரு பேட்டியோ எந்த ஒரு விஷயமோ கட்சியோட விஷயங்களையோ கட்சிக்கு பற்றியோ போய் பேசக்கூடாது அப்படின்னு தலைமையிலேருந்து அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அரசியல் தெளிவற்ற கூட்டங்கிறது அவங்களுக்கே தெரியும். அப்போ அந்த அரசியல் தெளிவு அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாம் தமிழர் கட்சியில் தான் இருக்குது. அந்த பயிற்சி பற்றையாக வச்சு தான் இப்போ டிஎம்கே ஏடிஎம்கேக்கு நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி போகிறவங்கெல்லாம் அங்கே போய் சேர்றதுனால தான் இன்னும் டிஎம்கே ஏடிஎம்கேக்கு வளர்ச்சி அதிகமாக இருக்குதுங்கிற லெவலில் தான் இருக்குது. இவங்க எல்லாம் தனித்து போட்டிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி தனித்தே வெல்லும் அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் இருக்குது. இப்படி இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் சீமான் எங்களுக்கு ஒரு போட்டியே இல்லை அப்படின்றதான் தாவேகா தரப்புலையும் திமுக தரப்புலையும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. அது சொல்கிறது எல்லாருமே யார் வேணால் என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் எல்லாருமே தனித்து போட்டியிடணும் அப்படின்னு முயற்சி செஞ்சு எல்லாம் ஒத்து வந்தாங்கன்னா 10 கட்சி கூட்டணியை வச்சு எல்லாம் ஜெயிச்சுட்டு அதெல்லாம் ஒரு வெற்றி கிடையாது. தனித்தே களமிறங்குவோன்னு எல்லாருமே தனித்து களமிறங்கினாங்க அப்படின்னு கேட்டால் அப்போது சரியாக தெரியும் யாருடைய ஓட்டு வங்கி இங்கே நிறையா இருக்குது அப்படிங்கிறது தெரியும். 10 கட்சி சேர்ந்து 30% ஓட்டு வாங்குறதுக்கும் ஒரு கட்சி 8% ஓட்டு வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். மக்களும் அதை யோசித்து பார்க்கணும். யோசித்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது.